செக்கே 15 மினிட்ஸ் தான். ஸோ இங்கே வந்து கொஷின் ப்ராப்ளம் கிடையாது, டைமிங் தான் ப்ராப்ளம். அதை மைண்டில் ஏற்றுங்க சரியா. இந்த கொஷின் விட்டு வந்துடுமே, அந்த கொஷின் விட்டு வந்துடுமேன்னா இப்படிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். கொஷின்ஸ் வந்து ஐயோ இவ்வளோ ஈஸியான கொஷின் மிஸ் பண்ணிட்டேனே அப்படிலாம் நினச்சிங்கன்னா இங்கே எக்ஸாமு கொஷின் செக் பண்ணல, டைம் தான். ஹவு ஃபாஸ்ட் யூ ரியாக்ட், பார்த்தனே அடிக்கணும். நம்ம படித்தது வந்து மைண்டில் ஏற்றும் போது என்ன ஆகும் அப்படின்னா கொஷினை வந்து சால்வ் பண்ணுற போது பொதுவாக ஒரு மேத்தமெட்டிக்ஸ் மேத்ஸ் சால்வ் பண்ணுறவங்க என்ன நினைப்பாங்கன்னா கொஷின் நம்மளால சால்வ் பண்ண முடியுதா அப்படின்னு தான் பார்ப்பாங்க. சால்வ் பண்ண முடிஞ்சதுக்கப்புறம் ஆன்சர் வந்தது கரெக்டானதான்னு பார்ப்பாங்க சரியா. அந்த இடத்துல நின்றுவோம். அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம அந்த கொஷின் எடுத்துகிட்டு வந்தோம்னு நினைக்கவே மாட்டோம். பட் அதுதான் இங்கே செக்கு, அதை மைண்டில் உணருங்க. ஸோ அதுக்கு தான் இந்த ப்ராக்டிஸ்லாம் சரியா. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே டெஸ்ட் எழுதிட்டு வந்து டிஸ்கஷன் அட்டன் பண்ணுங்க. டெஸ்ட் எழுதுது ஆப்பில் போய் டெஸ்ட் எழுதணும். ஸோ வேறு ஏதாவது இருந்தால் அந்த நம்பருக்கு அட்மின் கால் பண்ணி கேளுங்க சரியா. ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து பார்ப்போம், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், ஏ ஈஸ்ன்னு வந்தால் ஈக்குவல்னு போட்டுங்க. ஏ இஸ் ஈக்குவல் 95% ஆஃப் பி அப்படியே நிறுத்துங்க, எதுவும் பண்ண வேண்டாம். தென் வாட் பர்சன்டேஜ், வாட்னா எக்ஸு, பர்சன்டேஜ்னா பை 100, ஆஃப்னா மல்டிபிள், ஏ ஈக்குவல், ஈஸ்னா ஈக்குவல் அப்படியே போட்டுங்க. நம்ம எக்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ஏக்கு பதிலாக இங்கே இருக்கிறத அப்படியே எடுத்து போடுங்க. ஏ ஈக்குவல் டு 95/100 ஆஃப் பி. ஸோ இங்கே பி கீழே ஒரு 100 இருக்கு, ஈக்குவல் டு பி. இந்த பிபி கேன்சல், இந்த 100 100 அங்கே போயிடும். ஸோ 100, ஒரு 100ல் 5 கேன்சல் ஆயிடுச்சுன்னா இது 19 5 is 25. ஸோ 20 into this 2000, 2000 மேலே போயிடுச்சு, கீழே 19 வந்துடுச்சு. அப்படியே இருங்க. டோன்ட் ட்ரை டு டிவைட் இட், மிக்ஸ்ட் ஃப்ராக்ஷனை மாற்ற வேண்டாம். இந்த இடத்துல 0 இருக்கா, நான் 0 வரணும். இங்கே மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ண போகிறேன். லாஸ்ட் டிஜிட் மட்டும் பாருங்க போதும். 9 into 0 0 0 plus 3 is 3 தான் வருது, எனக்கு 0 வரல. 9 into 4 36, 36 last 6, 6 plus 7 0 வரல. 9 into 8 is 2, last is 2, 72, 2 plus 7 is 0 வரல. 9 into 5 5, 5 plus 5 is this. இப்படி தான் போடணும். லாஸ்ட் டிஜிட் பார்த்தீங்கன்னாவே ஃபியூ செகண்ட்ல போடலாம். இந்த மாதிரி மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் வந்தாவே உங்களுக்கு கொடுத்த லட்டு மாதிரி அழகா லாஸ்ட் டிஜிட் போயிடலாம். ஃபுல்லெல்லாம் சால்வ் பண்ணாதீங்க. Question number 2. The mark price of an mustard oil is 25% more than the cost price. What percent the mark price should be sold to have profit, no loss? Formula, direct formula. இது இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, டிக்ரீஸ் பண்ணணும். ஸோ R upon 100 minus R போட்டாவே you'll get it. சாரி, R upon 100 plus R into 100. இதுதான் ஃபார்முலா. போட்டிங்கன்னா வந்துச்சு 25 upon 125 into 100. So this is 5 times 5 is 20. 20 and 25 is common. So easy question. 10-second question. Question number 3. A can complete a piece of work in 25 days. B can complete in 30 days. They work alternate days basis. Starting from A, both A and B follows the pattern. Okay, இந்த மாதிரி questionல 25 days, 30 days ரெண்டுக்கு ஒரு target fix பண்ணுங்க. ரெண்டு டிவைட் நம்பர் ஒரு target fix பண்ணுங்க. Let's take 150 is the target, is the unit. 150 யூனிட்ஸ்க்கு ஒர்க் பண்றாங்க. 150 ஏதோ ஒரு ஒர்க். ஓகே, ஏ வந்து 25 டேஸ்ல முடிக்கிறான்னா ஏ ஒரு நாள் எவ்வளவு ஒர்க் பண்ணுவான்னா 25 டேஸ்ல 150 ஒர்க் பண்ணா ஒரு நாளைக்கு 6 யூனிட் பண்ணுவான். அதே மாதிரி பி வந்து ஒரு நாளைக்கு 30 நாள்ல 150 முடிக்கிறான்னா பி வந்து 5 யூனிட்ஸ் பண்ணுவான். சரி, ஆல்டர்னேட் டேஸ் ஒர்க் பண்றாங்களாம். ஆல்டர்னேட் ஒர்க் பண்ணா 5 டேஸ் என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் டே ஏ, செகண்ட் டே பி, அகைன் தேர்ட் டே ஏ, ஃபோர்த் டே பி, ஃபிஃப்த் டே ஏ. முடிஞ்சிச்சா? 10 18 28 யூனிட் முடிஞ்சிச்சு. மிச்சம் 150ல 28 போயிடுச்சுன்னா மிச்சம் இருக்குது எவ்வளோ? 122 யூனிட்ஸ். கரெக்ட்? 122 30 122 யூனிட்ஸை மிச்சம் யார் பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின்ல ரிமைனிங் டே எத்தனை நாள்னு கேட்பாங்க. ரிமைனிங் டே கேட்கறாங்கன்னா ஹோல் டே கேட்கறாங்கன்னு பாருங்க. ஹோல் டேன்னா இந்த இருக்கிற முன்னாடி இருந்த 5 சந்த நாளையும் ஆட் பண்ணணும். ரிமைனிங் டேனா இவன் போனதுக்கு அப்புறம் எத்தனை நாள். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ல கண்டிப்பா ஒரு செக் நீங்க பார்த்தே ஆகணும். கண்ணு ஒரு சிமிட்டிடுங்க. ஹோல் ஒர்க்கா அல்லது ரிமைனிங் ஒர்க்கான்னு பாருங்க. இங்க ரிமைனிங் ஒர்க் 122 இருக்கு. அது ஏ மட்டும் பண்றோம், அது பி மட்டும் பண்றோம். டிவைட் பை 5 போட்டா முடிஞ்சிச்சு. 122ல எத்தனை 5 இருக்கு? 24. 5 வந்து 120, ரிமைனிங் 2/5. ஸோ 124 2/5. வேணும்னே 24 இன்னொரு நம்பர் கொடுத்துருப்பான், கேர்ஃபுல்லா டீல் பண்ணுங்க. சிம்பிள். கொஸ்டின் நம்பர் 4 வாங்க. A part of this journey A travels 120 km 80 km per hour. Next 100 km 40 km per hour. Okay. And comes back 75 km per hour. Super. What is average? இதில் என்னன்னா ஒரு சர்டன் கிலோமீட்டர் போயிருக்கான்,
இங்கேருந்து இங்கே போய் மறுபடியும் ரிட்டர்ன் வந்துருக்கணும். சரியா? ஒரு இடத்துக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரதுக்கு நம்மளுக்கு தெரியும் ஒரு ஃபார்முலா 2ab/a+b. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் ஆவரேஜ் ஸ்பீட். ஆனால் இந்த போனது வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்பீடாக இருந்தால் இந்த ஃபார்முலா டைரெக்டாக யூஸ் பண்ணலாம். ஆனால் இவன் என்ன பண்ணிருக்கான், போனதே ஸ்ப்ளிட் பண்ணி போயிருக்கான். அப்போது ஏங்கிறது ஒரு 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 ஸ்பீடு இல்லை, 2 ஸ்பீடு. அப்போ என்ன பண்ணுங்க, ஏவை கண்டுபிடிங்க. ஏவை கண்டுபிடிக்கிறது என்னன்னா, ஏ இஸ் தி ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் ஆன்வர்ட் ஜேர்னி மட்டும். ஆன்வர்ட் ஜேர்னியில் ஆவரேஜ் ஸ்பீட் எப்படி? ஆவரேஜ் ஸ்பீட் பொதுவாக ஃபார்முலா என்னன்னா, ஸ்பீட் ஃபார்முலா என்ன, டிஸ்டன்ஸ் அப்பான் டைமு. ஆவரேஜ் ஸ்பீட் ஃபார்முலா டோட்டல் டிஸ்டன்ஸ் அப்பான் டோட்டல் டைம். டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 120, 100 ரெண்டே ஆட் பண்ணால் 220 கிலோமீட்டர் டோட்டல் டிஸ்டன்ஸ். சரி, ரிட்டர்ன் இது எவ்வளோ நேரம் ஆயிருக்கு? 120 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனோன்னா 1.5 மணி நேரம் ஆயிருக்கும். அப்படியே டிவைட் பண்ணால் போதும். 100 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் போயிருந்தேன்னா 2.5 மணி நேரம் ஆயிருக்கும். டோட்டல் டைமிங் இது 1.5, இது 2, ரெண்டே ஆட் பண்ணால் 4. 4 ஆல் டிவைட் பண்ணால் 5. ஸோ அவனுடைய ஏ ஸ்பீடு வந்து 55 கிலோமீட்டர் பர். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அதை அப்படியே இங்கே தூக்கி போடுங்க. 2 × 55 × b 75. ரிட்டர்ன் 75. 75 டிவைட் பை இது ரெண்டையும் ஆட் பண்ண எவ்வளோ வரும்? 150, 120, 130. ஸோ 2 × 55 110 × 75 டிவைட் பை 130 ஒரு கேன்சல். 11 × 75 இஸ் 825. 825 தானே? 825 கரெக்ட். ஓகே, இப்போ வாங்க 82ல் எத்தனை 13 இருக்கு? 6 13s 76, 78. இந்த டேபிள்ஸ்லாம் தெரியலன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. டக்குன்னு வரணும். 6ல் ஸ்டார்ட் பண்ணணும், அது 2 தான் 6ல் ஸ்டார்ட் ஆகுது. லீவ் இட். மிச்சம் இருக்குது எவ்வளோ? 4. 45ல் எத்தனை 13 இருக்கு? 3 13s 39. 3 13s 39. ஸோ அதனால 3ல் ஸ்டார்ட் ஆகணும். நெக்ஸ்ட் 3ல் 6க்கு அப்புறம் 3 வரணும். ஒரே ஒரு ஆன்சர் தான் இருக்கு. ஸ்டாப் இட். இந்த மாதிரி கொஸ்டின்ல டிவைட் பண்ணும்போது ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு டிஜிட் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் போயிடும். அடுத்த டிஜிட்ல உடனே ஆன்சர் வந்துடும். ஒரு டிஜிட் நான் 6 பார்த்தேன், 2 ஆன்சர் கழட்டி விட்டுட்டேன். அடுத்த டிஜிட் என்ன? 3ல் ஒரே ஒரு ஆன்சர். நீங்க ஃபுல்லா சால்வ் பண்ணாதீங்க. எப்பொழுதுமே அந்த கொஸ்டின் எடுத்தீங்க அப்படின்னா இன்கம்ப்ளீட் ஸ்டேஜ்ல ஆன்சருக்குள்ள போங்க. கொஸ்டின் ஒன்று, ஆப்ஷன் சாய்ஸ். இப்படிதான் உங்க டிராவல் இருக்கணும். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற பெரிய தப்பு என்ன தெரியுமா? மாங்கு கொஸ்டின் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் எடுத்து வச்சுட்டு அந்த ஆன்சரை கொண்டு போய் ஆப்ஷன் சாய்ஸ்ல போய் ஃபிட் பண்றது. அந்த பண்ணாதீங்க. ஒரு கண்ணு கை வந்து சால்வ் பண்ணணும், இன்னொரு கண்ணு ஒரு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணணும். அந்த ஆட்டிடியூட் வேணும். அதுதான் இங்க சீக்ரெட், வேற ஒண்ணுமே கிடையாது. கொஸ்டின் நம்பர் 8 வாங்க. சரி 5 வாங்க. 8 men complete the work in 45 days. 8 women can complete the work in 18 days. டைரக்ட் ஃபார்முலா 8 men into 45 equal to 8 women into 18 ஈக்குவல் டு ஒரே லைன்ல போட்டுருங்க. இதெல்லாம் 5 men plus 8 women. உமனுக்கு நான் எஃப்னு வச்சுக்கிறேன், ஃபீமேல், எக்ஸ் டேஸ். அவ்வளோதான், ஒரே லைன்ல முடிச்சிருங்க. திஸ் ஈக்குவல் டு திஸ்ன்னு போட்டிங்கன்னா 45 men ஈக்குவல் டு 18 women. ஸோ 2 5 இதாக அடிச்சிங்கன்னா 9 அடிச்சிங்கன்னா 9 men ஈக்குவல் டு 5 men ஈக்குவல் டு 5 men ஈக்குவல் டு 2 women. இங்கே பாருங்க, பொதுவாகவே வந்து ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னாவே அவன் கொடுக்குற இது என்னன்னா உமனை வந்து கம்மியாகவும் பலசாலியாகவும், மென்னை பலசாலியாகவும் உமனை வந்து பலவீனமாகவும் தான் வைப்பான். ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்டில் பதிச்சது. சரியா? இது நேச்சர் ஆஃப் ஒர்க்கை பொறுத்து. சரியா? இவன் வந்து கம்மியாக கொடுத்ததுனால நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க. இது எப்படி கம்மியாக வரும், மென் எப்படி 5 மென்னு சேர்ந்தாதான் 2 உமனுக்கு ஈக்குவலாம் அப்படின்லாம் ப்ரீ திங்கிங்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஓகே? யாரும் பலம்லாம் கிடையாது. அது நேச்சர் ஆஃப் ஒர்க்கை பொறுத்து தான். அவன் இந்த மாதிரிலாம் கொடுத்தானா டக்குன்னு மைண்டா அப்படி யோசிக்காதீங்க. இங்க 5 மென்னு 2 உமனுக்கு ஈக்குவல், அதோடு நிறுத்திக்கங்க. மென்னு உமன்லாம் பார்க்காதீங்க. சரியா? சரி, இப்போ இந்த இடத்துல முடிஞ்சிச்சு. இந்த 5 men 2 women போடுங்க. 2 women போட்டு 8 women, இங்க 2 women plus 8 women ரெண்டையும் ஆட் பண்ணா 10 women into x. இங்க 8 women into 18. சரியா? women கேன்சல். 8 into 18 is 144. இங்க எதுவுமே டிவைட் ஆகல. அதனால 8 into 8 is 2 ஆல் டிவைட் பண்ணா 5. இது வந்து 4 into 18 எவ்வளோ? 4 into 18 46, 72. 72ல எத்தனை 5 இருக்கு? 14, 2/5. சரியா? இந்த இடத்துல கூட நீங்க ஸ்டாப் பண்ணலாம் 5 வச்சுக்கிட்டு. பட் 14 தெரியல, 72ல 14 தான் இருக்கு. கொஸ்டின் நம்பர் 6 வாங்க. 6 பவர் மேக்ஸிமம் வெளியே எடுத்துருங்க. 6 பவர் 25 வெளியே. அப்போ இங்க 1 இருக்கும். இது 6 பவர் 1 இருக்கும். இது 6 பவர் 2 இருக்கும்.
இது 6/3 இருக்கும். 216 இது 36 இது 6 3 6 ஆட் பண்ணினா 36 6 1 18 19 கேரிஸ் 1 ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கு. ஸ்டாப் இட். 259 ஆன்சர் திஸ். சிம்பிள். எல்லாம் ஒண்ணுமே இல்லாத கொஸ்டின். சரியா? டைரக்டா அப்படியே எடுத்து போட வேண்டாம். கொஸ்டின் நம்பர் 7 வாங்க. ஸ்டடி த இந்த மாதிரி கொஸ்டின்ல டேபிள்லாம் ஸ்டடி பண்ண வேண்டாம். கரெக்டாக கீழே வந்துருங்க. வாட் இஸ் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்? ஏன்னா பொதுவாக ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. இது டிஐ பொதுவா ஓகே காலகாலமாக கேட்டிருக்குது. ஒரு டேட்டா கேட்டு ஒரு டிஐ டேபிள் கொடுத்துட்டு அது கீழே 5 கொஸ்டின் கேட்பாங்க. அந்த மாதிரி தான் செட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் எப்போ இந்த ஆன்லைன் ஃபார்மேட் வந்ததோ ஒரு டிஐ வச்சுக்கிட்டு ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்குறோம். அதனால தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் நிறைய இருக்கும். நமக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் எடுத்துட்டு வெளியே வந்துடணும். ஒரு டிஏ வச்சு 5 கொஸ்டினாக மேக் பண்ணுற மாதிரி டிஏ வச்சுட்டு ஆனால் கேட்கறது ஒரு கொஸ்டின் தான் கேட்பாங்க. ஓகே அதனால நான் என்ன பண்ணேன், டைரெக்டாக கொஸ்டின்குள்ளே போயிடுங்க. 20% அக்ரிகேட்னா இங்கே. ஓகே ஸோ 20% லெஸ் தேன் கீழே எடுத்தவங்க யாருன்னு கேட்குறாங்க. 50 மார்க் எடுத்தவங்களுடைய இது கொடுத்துருக்காங்க. சரியா? 0க்கு மேலே எடுத்தவங்க 100 பேரா எது அக்ரிகேட்டில். 10க்கு மேலே 20% எவ்வளோன்னு பாருங்க. 50ல் 20% வந்து 10க்கு மேலே எடுத்தவங்க தான். ஓகே ஸோ 10% 20% ஆஃப் 50 பார்த்தீங்கன்னா 10க்கு மேலே எடுத்தவங்க. 10 அண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 87 பேர். 100 பேரில் 87 பேர் 20% மேலே எடுத்தவங்க தான். சரி கொஸ்டின் என்னன்னா 70% கீழே, அதாவது 87 கீழே எடுத்தவங்க. சரி 10 மார்க் கீழே எடுத்தவங்க எவ்வளோ? 87ங்கிறது 10 மார்க் மேலே எடுத்தவங்க. ஆன்சர்ஸ் 13. சிம்பிளான கொஸ்டின் தான் இது. ஓகே எதுக்கு நான் சொல்றேன்னா கடைசியா எப்பயுமே கொஸ்டினோட நாட்டு இந்த இடத்துலயே போயிடுங்க. எல்லாம் வள கொலான்னு இதெல்லாம் படிச்சுட்டு இருக்காதீங்க. சரியா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நாமளே ஒரு 100 கொஸ்டினாவது போடுற போறோம். சரியா? ஒரு 100 அல்லது ஒரு 50 to 80 கொஸ்டினாவது போட்டுருவோம். அதை வச்சு சொல்றேன். டைரக்டா கொஸ்டின்குள்ள போயிடுங்க. ஒரு டயக்ராம் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் ரீட் பண்ணிட்டு இருக்காதுங்க. ஹிஸ்டரியா ஜாகிரபி எல்லாம் தேவையே கிடையாது. லாஸ்ட்ல என்ன கேட்குறேன், அக்ரிகேட்னா அக்ரிகேட் மட்டும் பார்த்தா போதும். ஓகே நான் சொல்றது எல்லாமே உங்களுடைய எங்கெங்கெல்லாம் டைம் கட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வரேன். சரியா? ஒரு கொஸ்டினோட டைம் டியூரேஷன் உங்களால 30 செகண்ட் தான். அவ்வளவுதான் நீங்க யோசிக்கணும். 30 செகண்ட்னாவே 15 நிமிஷத்துல உங்களால 30 கொஸ்டின் போட முடியும். ஏன்னா 1 மினிட்ல 30 செகண்ட் 2ங்கிறது 2 கொஸ்டின் போடணும். அப்படிதான் நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்க இப்ப இருந்தே ட்ரெயின் ஆகணும். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8. 2 கான்சென்ட்ரிக் சர்க்கிள் ரேடியஸ் திஸ் இஸ் கான்சென்ட்ரிக் சர்க்கிளா? அப்படியே டயக்ராம் மைண்ட்ல ஓடிடணும். ஓகே உள்ள இருக்கிறது வந்து 6 சென்டிமீட்டர் ரேடியஸ், வெளியில இருக்குது திஸ். வெளியில இருக்க கார்டு, உள்ள இருக்கிறதுக்கு வந்து டேஞ்சண்டா. அப்படியே இப்படி போகுது. திஸ் பாயிண்ட் இங்க இருந்து இங்க வந்த ரேடியஸ் இது 3 சாரி 6 ரேடியஸ் 6. இங்க இருந்து இங்க வந்தா கான்சென்ட்ரிக் சர்க்கிள் ரேடியஸ் இஸ் 10 சென்டிமீட்டர். இது 6, இது வந்து 10. ஆப்வியஸ்லி இது 8 தான் இருக்கும். சரியா? இந்த லென்த் பித்தாகரஸ் ட்ரிப்ளெட் 6 8 10 பேசிக்கான ட்ரிப்ளெட். அது அவன் என்ன கேட்கறான்னா லார்ஜஸ்ட் கார்டு இது 8னா இங்க இருந்து 8 இங்க ஒரு 8 இருக்கு. டோட்டல் 16. வேணும்னா 8 கொடுப்பான். கேர்ஃபுல். ஓகே இந்த பித்தாகரஸ் ட்ரிப்ளெட்ல ஒரு லிஸ்ட் ஆஃப் நம்பர் லிஸ்ட் இருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. 3 4 5 அடுத்தது 5 12 13 அடுத்தது 7 24 25 அடுத்தது 15 17 15 8 75 15 8 17. ஓகே ரொம்ப முக்கியமானது. இந்த மாதிரி நம்பரை பார்த்து எழுதிங்க. இதெல்லாம் உங்களுக்கு அடிக்கடி கேட்குற நம்பர்ஸ் 20 21 22. இதெல்லாம் வந்து அவ்வளோ யூஸ் பண்ணாது. ஓகேயா? இந்த மாதிரி அங்கங்கே கிடைக்கிற கேப்பெல்லாம் இந்த மாதிரி ஏதாவது சொல்லிட்டே இருக்க, பார்த்துக்கிட்டே இருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? பித்தாகரஸ் ட்ரிப்ளெட் தெரிஞ்சுன்னா ஃபியூ செகண்ட்ல போட்டுடலாம். கொஸ்டின் நம்பர் 9 வாங்க. a plus b is 1. ஸோ ஆப்வியஸ்லி சைன் எப்போ 1 வரும்? 90 டிகிரி. a plus b is 90 டிகிரி. a minus b is 1/2. அப்போ காஸ் வந்து 1/2 வருது. எப்போ 1/2 வரும்? காஸ் 60க்கு வரும். சரியா? ஃபைண்ட் ஏன்னு கேட்குறேன். ரெண்டையும் ஆட் பண்ணால் 150 வரும். 150 divided by 2 equal to 75. பாதியில் நிறுத்திடணும். கொஸ்டின் நம்பர் 10 வாங்க. A train 900 meter long is running at 100 km per hour. How long it will take to clear a 900 platform? Okay, formula L1 plus L2, that is 900 plus 900. L1 plus L2 divided by 108. செகண்ட்ஸ் இருக்கனால 108 5/80 போடுறேன். சரியா? ஆன்சர் மேலே 1800 into 18 கீழே வந்து 108 into 5. 108 into 5 எவ்வளோ? 540. 5 8s of 40, 5 4s of this 540. ஒரு 0 கட்டு, இது ஒரு 3 கட்டு,
3 times of 180 60 times. ஓகே, இதெல்லாம் ஈக்குவேஷன் போட்டோமா ஆன்சருக்குள்ள போயிட்டே இருக்கணும், ஃபுல்லாலாம் போடக்கூடாது. ஓகே, கொஸ்டின் நம்பர் 11. இங்க 16 ஸ்கொயருக்கு 16b ஸ்கொயருக்கு 49. அப்போ இங்க 16 வரணும்னா இதை அப்படியே என்ன பண்ணுங்க, 7b மைனஸ் 1/4b ஈக்குவல் டு 7. ரெண்டு பக்கமும் 4/7 மல்டிபிள் பண்ணிடுங்க. அது ஈஸியாக ஆகிடும். 4/7 4/7 உள்ள மல்டிபிள் பண்ணிட்டா 7 7 கேன்சல் ஆகிடு, 4bன்னு வரும் மைனஸ் 1/7bன்னு வரும், விச் இஸ் ஈக்குவல் டு 4. சிம்பிள். இப்போ ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணுங்க. 16b ஸ்கொயர் பிளஸ் 1/49b ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு 4b இன்ட்டு 1/7b. இது வந்து டைரக்டா ஒரு a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவை யூஸ் பண்ணு. திஸ் கெட் கேன்சல். இந்த இது அங்கே போயிடும். 16 பிளஸ் 8/7 8/7. ஓகே, நான் ஃபுல்லாலாம் போட வேண்டாம். இந்த இடம் வந்து என்ன பண்ணுங்க, இது மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணுங்க. 6 இன்ட்டு 4 7 இஸ் 42. 2 பிளஸ் 8 வந்து 0ல முடியணும். மேலே 0 வரணும், கீழே வந்து 7 வரணும். ஸோ ஒரே ஒரு ஆன்சர் தான் இருக்கு, 125. கீழே 49 வந்திருக்கு, இது இல்லை. சிம்பிள், ஃபுல்லாலாம் போடாதீங்க. ஓகே, 6 இன்ட்டு 7 பிளஸ் லாஸ்ட் டிஜிட்டோட 2 பிளஸ் 8 இஸ் 0ல முடியும். ஒரே ஒரு ஆன்சர் தான் 0ல முடியுது. ஸ்டாப் இட். ஐ மீன் ரெண்டு ஆன்சர் இருக்கு, கீழே 7 இருக்கணும், ஒரே ஒரு ஆன்சர் தான் இருக்கு. கொஸ்டின் நம்பர் 12. காங்கிரண்ட் இருக்கான் ஏபிசி. ஒரு டயக்ராம் போட்டுங்க, இன்னொன்று டயக்ராம் போட்டுங்க. இது ஏ பி சி ஆன்டி கிளாக் வைஸ்ல போட்டுனா இது ஆன்டி கிளாக் வைஸ்ல போடுங்க. எக்ஸ் ஒய் இசட். ஓகே, ஆங்கிள் சியும் ஆங்கிள் இசட்டும் சேமா, ஆங்கிள் சியும் ஆங்கிள் இசட்டும் சேம், ஏசியும் எக்ஸ் இசட்டும் சேமா. அப்போ இது காங்கிரண்டா இருக்குன்னா பிசியும் ஒய் இசட்டும் சேம். ஏன்னா இந்த லைன் ஏ சைடு ஆங்கிள் சைடு எஸ்ஏஎஸ் படி இது ஈக்குவல், இந்த ஆங்கிள் ஈக்குவல், அப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த சைடு ஈக்குவல். அப்போ பிசியும் ஒய் இசட்டும். ஸோ இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின், ஒண்ணுமே இல்லை இந்த கொஸ்டின்லாம். கொஸ்டின் நம்பர் 13 வாங்க. இந்த given figure PAB is a secant. Okay, PT is a is 8, TA equal to this. Okay, இது secant ஒன்னு tangent. இது tangent, இது secant. Direct formula PT squared equal to PA into PB. AB போட்டுறாதீங்க, PB. And PT எவ்வளோ 8, 8னா 64. PA எவ்வளோ 6, PB எவ்வளோ இங்கிருந்து இது வரலாம். அப்போ இது வரல எக்ஸ், இது 6. சே எக்ஸ் பிளஸ் 6. ஓகே, இப்போ 4ஆல் அடிச்சிங்கன்னா 2ஆல் அடிச்சிங்கன்னா 3, இது வந்து 32. ஸோ 32/3 மைனஸ் 6 ஈக்குவல் டு எக்ஸ். திஸ் இஸ் 18. 32 மைனஸ் 18 போட்டீங்கன்னா 14/3. சிம்பிளான கொஸ்டின் தான். சரியா? காட் இட். கொஸ்டின் நம்பர் 4. A shopkeeper offers the following discount. Okay, மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் எதுல கிடைக்குது அப்படின்னா, இந்த மாதிரி ஃப்ரீ இது வந்ததுன்னா முதல்ல என்ன பண்ணுங்க, எவ்வளவு ப்ராடக்ட் வெளியில் போச்சுன்னு பாருங்க. 3 வாங்கினா 4 ஃப்ரீயா. மொத்தம் எத்தனை போயிருக்கு ப்ராடக்ட்? 7 ப்ராடக்ட் வெளியே போயிருக்கு. அதுல ஃப்ரீ மட்டும் பாருங்க 4 இன்டூ 100. அவ்வளவுதான் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சுன்னா என்ன ஃப்ரீயா மேல போட்டு கீழே மொத்தம் எவ்வளவு ப்ராடக்ட் வெளியே போகுதுன்னு பாருங்க. 400ல எத்தனை 7 இருக்குன்னு பாருங்க. ஸோ 40ல எத்தனை 7 இருக்கு? Of course 5 7s are 35, remaining 50ல 7, 57 point something. அதே மாதிரி இங்க வாங்க, 6 out of 11. கரெக்டா? ரெண்டே ஆட் பண்ணா 11 வரும். 6 out of 11 into 100 போட்டீங்கன்னா 60ல எத்தனை 11 இருக்குன்னா 5 11s are 55, remaining 50. 50ல 4 11s தான். So this is less. So A is high. கரெக்ட்? அவ்வளவுதான். இந்த மாதிரி டக்குன்னு டிசிஷன் எடுத்துடணும். A வந்து அதிகமா இருக்கும், B வந்து கம்மியா தான் இருக்கும். கரெக்ட்? ஸோ டிஸ்கவுண்ட் எடுக்கிறது எது மேக்ஸிமம் பர்சன்டேஜ் கேட்குறோம், ஆப்வியஸ்லி ஏ தான் அதிகம். கொஸ்டின் நம்பர் 15. விச் ஆர் த ஃபாலோயிங் பார் சார்ட் ரெப்ரசன்ட் தி. ஓகே, இதெல்லாம் நீங்கள் படிக்க வேண்டாம், டேரக்டாக கொஸ்டின்ல போயிடுங்க. இன் ஆர்டர் டு மேக் அ ப்ராஃபிட் ஆஃப் 25%, வாட் ஷுட் பி திஸ் 2019 ஸ்பெல்லிங் டைப்பிங் எரர். 2019 to 20 என்ன இது? ஓகே, டோட்டல் காஸ்ட் வந்து ரிமைனிங் சேமாக வச்சுட்டு 25% அதிகமாக வருமா? டோட்டல் காஸ்ட்டு 6500 ரூபாய். 25% வேணும்னா 125/100. அவ்வளோதான். சரியா? சரி, இப்போ 65 125 மல்டிபிள் பண்ண போகிறோம். அப்படி மல்டிபிள் பண்ணால் எப்படி 5ல தான் முடியும், ஒரே ஒரு ஆன்சர் தான் 5ல முடியுது. ஸ்டாப் இட். அவ்வளோதான், இதுக்கு மேலே போகணும்னு அவசியம் இல்லை. 65 to 125 எனிஹாவ் நீங்கள் மல்டிபிள் பண்ணுறதுலேயும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். சப்போஸ் 65 to 125 கேட்டானா 125 வந்தாவே ஞாபகம் வச்சுங்க 1000/8. ஏன்னா
125 மல்டிபிள் பண்ணுறது போல 8 ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். எப்படி மைண்ட்லேயே போடலாம். 65ல எத்தனை 8 இருக்கு? 8 8s are 64, ரிமைனிங் 1. 10ல 1 8s are 8, ரிமைனிங் 20. 20ல 2 8s, ரிமைனிங் 40. 40ல 5. ஸோ 6 2 6 1 8 1 2 5 இப்படி போட்டுடலாம். பட் இந்த இடத்துல லாஸ்ட் டிஜிட் ஒரே ஒரு ஆன்சர் தான் 5ல முடியுது. ஸோ இப்படி போங்க. சரி, நான் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு எதெல்லாம் பண்ணல, எதெல்லாம் பண்ணணுங்கிற அந்த இது வரும். இமீடியட்டா அடுத்த டெஸ்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. அதுக்காக தான் இந்த ஃபாஸ்ட் போயிட்டு இருக்கோம். சரியா? Question number 16 வாங்க. In what time 10,000 4% per annum produce the same interest as 8,000? Does it in 4 years 5%? Okay. 10,000 வச்சுக்கிறானா? Okay. அது n years போடுறான். 4% rate of interest equal to same as 8,000 வச்சிருக்கானா? 4 வருஷத்துல 5% டைரக்ட். ஸோ இங்க 100 போடணும் அவசியம் இல்லை. 3 ஜீரோக்கு இங்க கட்டு, 4 இங்க கட்டு, 8 into 5 40, 40ல 10 போச்சுன்னா 4 years தான் ஆன்சர். சிம்பிள். 40 divided by 10 அதெல்லாம் போடவே கூடாது. ஸோ அங்கே பார்த்தோம்னா இங்கே ஆன்சர் 4ன்னு போயிட்டு. சரியா? கொஸ்டின் நம்பர் 17 வாங்க. மேன், பாய், உமன் கேன் ஃபினிஷ் த ஒர்க் இன் 10 days, 15 days, 30 days. இந்த மூணுக்கு எல்சிஎம்மா வச்சு ஒரு நம்பர் வைங்க. 30 யூனிட்ஸ் எல்சிஎம். மேன் வந்து 30 யூனிட்ல முடிப்பான். அப்போ ஒரு மேனோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 யூனிட். 30 யூனிட் 10 நாள்ல முடிக்கிறான்னா ஒரு நாளைக்கு 3 யூனிட். உமனோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 15 டேஸ்ல முடிக்கிறான்னா 2 யூனிட்ஸ். பாயோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 30 நாள் 30 யூனிட் முடிக்கிறாங்கன்னா 1 யூனிட். ஸோ 3 பேர்த்து சேர்த்துங்க. திஸ் ஒரு நாளைக்கு 3 பேர் சேர்ந்தானா 6 யூனிட் முடிப்பாங்க. ஓகே, 3 பேர் சேர்ந்தா எத்தனை நாள் முடிப்பான்னு கேட்குறாங்க. 30 யூனிட்ஸ் 6 பிடிச்சானா 5 நாள் முடிப்பாங்க. ஆன்சர் இஸ் 5. சிம்பிள். குட். கொஸ்டின் நம்பர் 18. காஸ் θ = √3/2. ஆப்வியஸ்லி θ வந்து என்ன? θ இஸ் 30 டிகிரி. அங்கே என்ன எடுத்துங்க. ஓகே, tan ஸ்கொயர்டுங்கிறது sin ஸ்கொயர் பை காஸ் ஸ்கொயர். காஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். ஓகே, சிம்பிளா சைன் ஸ்கொயர் மட்டும் இருக்கும். sin 30 எவ்வளோ? 1/2. 1/2 ஸ்கொயர் பண்ணா 1/4. வேணும்னா 1/2 கொடுத்துருப்பான், ஸ்கொயர் பண்ணிருக்காங்க. 1/2 ஸ்கொயர் இஸ் 1/4. சிம்பிள். கொஸ்டின் நம்பர் 19. ஓகே, இந்த வேல்யூ எடுத்து சப்ஸ்டிட் பண்றதுதான். இந்த இடத்துல எக்ஸ் இதுக்கு பதிலாக 4 போடுறேன். 3 இன்டூ -4னா -4 போடும்போது மைனஸ் வெளியில் வந்துடும். ஏன்னா ஆப்ஷன் எல்லாம் மைனஸ் இருக்கு, அதனால எல்லா மைனஸ்க்கு வெளியே போடுறேன். திஸ் இஸ் 4 எல்லா மைனஸும் வெளியே போகிறேன். ஏன்னா எல்லா பாட்டிலையும் எங்கெங்கெல்லாம் மைனஸ் இருக்கோ அதெல்லாம் போட போகிறேன். இதெல்லாம் எக்ஸ் பதிலாக மைனஸ் போட்டிங்கன்னா ப்ளஸ் ஆகிடும். ஆனால் ஒய் வந்து மைனஸ், அதனால உள்ளுக்குள்ள மைனஸ் தான் வரும். 5 இன்டூ 4 ஸ்கொயர் இன்டூ 1 ப்ளஸ். இந்த இடத்துல மைனஸ், இது ப்ளஸ். ஸோ எனிஹாவ் மைனஸ் தான் வரும். இப்போ 12 இன்டூ 4 எல்லா மைனஸ் வெளியே போட்டுருக்கேன், அதனால இருக்கட்டும். இன்டூ 1 ஸ்கொயர். 1 ஸ்கொயர் பண்ணால் என்ன ஒன்றும் இல்லை. இது வந்து மைனஸ் தான் வரும், உள்ளுக்குள்ள மைனஸ், வெளில மைனஸ் போட்டேன். இன்டூ 1 கியூப். சரியா? இங்க பாருங்க, 4 கியூப் எவ்வளோ? 4. லாஸ்ட் டிஜிட் 4. 4 இன்டூ 3 எவ்வளோ? 2. இது 4. 4 ஸ்கொயர் எவ்வளோ? 16. 6 இன்டூ 5 0. நான் லாஸ்ட் டிஜிட் விட்டு பார்க்குறேன். 2 இன்டூ 4 8. இது 7. ஆன்சர் 7ல முடியணும். ஒரே ஒரு ஆன்சர் தான் 7ல முடியுது. ஸ்டாப் இட். ஃபுல்லாக போடாதீங்க. எனக்கு தான் தெரியும், எனக்கு 4 கியூப், எனக்கு என்ன 4 கியூப் பண்ண தெரியாமல் இதை பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் லாஸ்ட் டிஜிட் வச்சே முடிச்சிருங்க. ஏன்னா ஒரு கண்ணு எனக்கு லாஸ்ட் டிஜிட் முன்னாடி போயிடுச்சு. 2 ஆன்சர் கேஸா பரவாயில்ல. இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு ஆன்சர் வந்தால் லக்கு தானே. கொஸ்டின் நம்பர் 20. 4th, இந்த ப்ரொபோர்ஷன் டைப் ஆஃப் கொஸ்டின்லாம் அடிக்கடி கேட்டுட்டு இருக்காங்க பாருங்க. 39 டிவைட் பை 117 இன்டூ 17/x. இது ரெண்டையும் டிவைட் பண்ணுங்க. இதையும் வித் ஒய், சாரி ஒய்யும் டிவைட் பண்ணுங்க. ஒய் தான் கேட்க போறாங்க. சரி, 39 3 டைம்ஸ் 3 இன்டூ 17 is 51. அழகா போட்டுடலாம், ஒண்ணுமே இல்லை. கொஸ்டின் நம்பர் 21. வால்யூம் ஆஃப் த ஸ்பியர். ஸ்பியர் ஃபார்முலா என்ன? 4/3 πa 22/7. ஆர் எவ்வளோ? 4.2 இன்டூ 4.2 இன்டூ 4.2. ஒரு 3 விஷயம் சொல்றேன் இந்த கொஸ்டின்ல, கண்டிப்பா கிளிக் ஆகும். ஃபர்ஸ்ட் இந்த நம்பர் வச்சு நான் சொல்றேன், நான் டைரக்டா போடுங்க. 42ங்கிறது 3யோட மல்டிபிள்ஸ் போது 3 கேன்சல் ஆயிடும். இங்க ஒரு 42ல ஒரு 3 இருக்கு, இதுல ஒரு 3 இருக்கு. 3 இன்டு 3 என்ன வரும்? 9 வரும். 9ஓட மல்டிபிள்ஸ் பாருங்க, அது போதும். 9ஓட மல்டிபிள் பார்க்க ரொம்ப ஈஸி. 9ன்னு பார்த்தா விட்டுருங்க. 2179. மற்றதெல்லாம் ஆட் பண்ண 9 வருதா பாருங்க. 2 3 4 ஆட் பண்ண 9 வருது. முடிச்சுட்டுங்க. மிச்சம் இருக்கு 8. மிச்சம் இருக்குது 9ஏ வந்தால் தான் 9 டிவைட் ஆகும். திஸ் இஸ் நாட் 9. அதே மாதிரி 2 1 5 9. ஓகே, 1 and 3 போட்டு 5 கேன்சல் பண்ண 9 வந்துடும். மிச்சம் இருக்கு 2 தான். இது 9ஓட மல்டிபிள் கிடையாது. அடுத்தது 9ஏ விட்டுருங்க. 1 and 2 2 1 7 9ஏ விட்டுருங்க. இங்க இதெல்லாம் 3ஐயும் ஆட் பண்ண 9 வராது. ஏன்னா 10 14 தான் 9ஓட மல்டிபிள் கிடையாது. இதுவும் விட்டுருங்க. இப்போ 6 and 3 விட்டுருங்க. 1 + 4 + 4 9. ஸோ திஸ் இஸ் யுவர் ஆன்சர். ஃபுல்லாலாம் பார்க்கக்கூடாது. இதில் நீங்கள் நிறைய ஆன்சர் பண்ணலாம். என்னன்னா, நான் இப்போ 2 9 வந்து என்ன சார் பண்ணுது? 11ஓட மல்டிபிள் பார்ப்பேன். ஏன்னா இங்கே 22 வருது.
இன்னும் வந்து எது நான் 3 சாய்ஸ் சொன்னேன்னா 9 பார்க்கலாம், 11 பார்க்கலாம் அண்ட் 7 ஆல்சோ. இந்த 3ஐயும் பார்க்கலாம். இதுல ரொம்ப எது ஈஸி? 9. அதனால 9 தான் இந்த கொஸ்டின்ல கை வைக்கணும். 3மே ஷார்ட்கட் தான். ஷார்ட்டஸ்ட் கட் தான் நீங்க பார்க்கணும். எனக்கு தெரியுங்கிறதுக்காக 11ஓட மல்டிபிள் ஒவ்வொன்றா 11ஓட மல்டிபிள் என்ன பண்ணணும்? ஆல்டர்னேட் நம்பர்ஸ் ஆட் பண்ணி டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். பிடிச்சிரும். 9 ஈஸி. 9ன்னா 9 ஃபுல்லா ஆட் பண்ண அவசியம் இல்லை. 9 இருக்க இடத்துல கட் பண்ணிக்கங்க. 9 டைரக்டா இல்லைன்னா கிளப் பண்ணி கட் பண்ணிவிடுங்க. இங்க பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே 2 and 7 கட் பண்ணிட்டேன். அப்படிதான் 9ஓட மல்டிபிள்ஸ் பார்க்கணும். இதெல்லாம் இமீடியட்டா நெக்ஸ்ட் டெஸ்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். கொஸ்டின் நம்பர் 22. இதெல்லாம் டைரக்ட் ஃபார்முலா. அப்படியே ஸ்கொயர் பண்ணி என்ன வரும்? இந்த பக்கம் 256 வரும். இந்த பக்கம் a square plus b square plus c square plus 2 times ab plus bc ன்னு வரும். 2 times of this a square plus b square is 90 plus 2 times of ab plus bc. அதான் கொஸ்டின். இதை சப்ராக்ட் பண்ணீங்கன்னா 90 அங்க போயிடுச்சு. 6 7 166. So 166 2 times பண்ணா 83 is the answer. Simple. ஸ்கொயர் பண்ணுங்க. ஸ்கொயர் பண்ண a square plus b square plus c square plus 2 times ab plus bc plus a. left hand side, right hand side 256. 90 அங்க போயிடுச்சு. 166 166 2 ஆல் டிவைட் பண்ணா 83. சிம்பிள். கொஸ்டின் நம்பர் 23 ஏதோ தப்புன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல tan. கொஸ்டின் வந்து tan theta. ஓகே. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே நம்பர் tan theta இது 2 தான் இருக்க முடியும். ஏன்னா tanல நம்மளுடைய ஆங்கிள் எதுவுமே தெரியாது. பட் இருந்தாலும் சொல்லிடுவேன். சரியா? இங்க பாருங்க, இந்த இடத்துல நம்ம பண்ற இன்னொரு தப்பு என்ன தெரியுமா? இந்த மாதிரி கொஸ்டின்லாம் எடுத்து எழுதிட்டு இருக்கிறது. அங்கெல்லாம் எடுத்து எழுதவே கூடாது. மைண்ட்ல தான் போடணும். என்ன, இங்க cos theta இங்க போயிட்டு இங்க சப்ராக்ட் sin theta இங்க போய் இங்க சப்ராக்ட் பண்ணா 2 sin theta ன்னு வரும். cos theta இந்த பக்கமே வச்சுக்கோங்க. மைனஸ் cos theta பிளஸ் cos theta ஆயிடும். ஆல்ரெடி ஒரு cos theta இங்க 2 cos theta. So sin theta equal to cos theta, theta equal to 45, tan 45 is 1. அவ்வளவுதான். சிம்பிள். Question number 24. Two runners, Sony and Moni, start a running circle track 200 meter, 18 kilometer and 25 is the same direction. Same direction formula என்னன்னா circumference divided by S1 minus S2. Speed difference கீழே மேல circumference. Circumference 200 மீட்டர் கொடுத்தாச்சு. நான் 0.2 மீட்டர்னு வச்சுக்கிறேன். ஏன்னா அது வந்து கிலோமீட்டர் மாதிரி. கீழே 24 minus 8 எவ்வளோ? 6. இது கிலோமீட்டர் பர் ஹவர்ல இருக்கு. மீட்டர் பர் ஹவரா மாத்தணும்னா சரி. இப்போ வந்து என்னன்னா முடிஞ்சிச்சு. மேல 0.2 கீழே 6. இது வந்து ஹவர்ல இருக்க போகுது. ஆனா ஆன்சர் செகண்ட்ல இருக்கு. அதனால என்ன பண்றேன்? 0.2 டிவைட் பை ஹவர். ஒரு 60ஆல மல்டிபிள் பண்ண எனக்கு வந்து ஒரு மினிட்டா மாறிடும். இன்னொரு 60ஆல மல்டிபிள் பண்ண எனக்கு வந்து செகண்ட்ஸா மாறிடும். கரெக்ட்? சிம்பிள். ஒரு ஜீரோக்கு இங்க போனா 2 ஆயிடும். இங்க 6 கேன்சல் ஆயிடும். 2 into 60 is 120 seconds. அது 2 minutes போடாம வேணும்னா 120 seconds போடுறோம். நம்ம அதுக்கு அந்த மாதிரி ப்ராக்ட் பண்ணலாம். கொஸ்டின் நம்பர் 25. 265 40 81 டிவைட் பை 266 பிளஸ் 9 upon 266. தனித்தனியா டிவைட் பண்ணிடுங்க. ஓகே. இங்க இதோட இது கம்மியா இருந்ததுன்னா எவ்வளவு கம்மியா இருக்குன்னு பாருங்க. -1. இந்த -1 அப்படியே போட்டுங்க. 266 265 சப்ராக்ட் பண்ண என்ன வரும்? this minus this போட்டா -1 வருமா? -1 அப்படியே போட்டுங்க. 4081. -1 பவர் எனி ஆட் நம்பர் -1 தான். ஸோ அப்போ இதனுடைய ரிமைண்டர் எவ்வளோ? -1. அதே மாதிரி மேலே இருக்குது சின்னதாக இருந்து கீழே இருக்கு பெருசாக இருந்தால் மேலே இருக்குதா ரிமைண்டர், தட் இஸ் 9. -1 + 9 = 8. ஸோ 8 இஸ் யுவர் ஆன்சர். சிம்பிளான கொஸ்டின். ஓகே. இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சொன்னா நம்புவீங்களா? அது எந்த இயர்னு சொல்லல, போய் பாருங்க, செக் பண்ணி பாருங்க. சரியா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து நீங்க டஃப்னு ஃபீல் பண்ணீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் எவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டேங்க. ஓகே. நான் தெரிஞ்சுட்டு வந்து போட்டேன், தெரியாம வந்து போட்டேன், அது மேட்டர் கிடையாது. சரியா? என்னால கொஸ்டினை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி நடத்தியே என்னால ஒரு 20 செகண்ட்ல 20 மினிட்ஸ்ல 25 மினிட்ஸ்ல போட முடியுதுன்னா நான் தனியா உட்காந்து போட்டதுனால 15 மினிட்ஸ்ல போட முடியும். 15ல என்னால 20+ கிராஸ் பண்ண முடியும். உங்களாலேயும் முடியும். ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதுல என்னென்ன லேர்ன் பண்ணீங்களோ, என்னென்னலாம் வந்து விட்டீங்களோ, என்னென்னலாம் நான் எக்ஸ்ட்ரா சொன்னேனோ அதெல்லாம் அடுத்த டெஸ்ட்ல இமீடியட்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. அடுத்த டெஸ்ட்ல நல்ல ஸ்கோர் வாங்க பாருங்க. சரியா? எல்லாருமே ஆப்புக்குள்ள வந்து டெஸ்ட் எழுதுங்க. சும்மா வீடியோ மட்டும் பார்க்க வேண்டாம். சரியா? SSC Max Academy ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதுக்குள்ள போய் டெஸ்ட் எழுதுங்க. தேங்க்யூ. வில் மீட் டுமாரோ. பாய்.